பிரைஸ் தி லார்ட். இந்த கால வேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 115:12. சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்பதாக. இன்றைக்கி அநேகர் சொல்கிறதான வார்த்தை, நான் நினச்சாதான் இவனுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், நான் நினைத்தாதான் இவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும், நான் நினைத்தாதான் இவனுடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்காலம் கிடைக்கும், நான் நினைத்தாதான் இவனுக்கு ஒரு திருமணம் நடக்கும், நான் நினைத்தாதான் அது நடக்கும், இது நடக்கும் என்று சொல்லி சில வீர வாசகம் விடுவார்கள். ஆனால் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆஸ்வதிப்பார். பிரியமானவர்களே, நம்முடைய நினைவுகளினால நாம் ஆஸ்வதிக்கப்பட முடியாது, நாம் பெரிய ஆளாக முடியாது, நாம் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் அடைய முடியாது. நாம் சங்கீதம் ஏசாயா 55 வாசிக்கும் போது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, உங்களுடைய நினைவுகளை பார்க்கிற என்னுடைய நினைவுகளும் உங்களுடைய வழிகளை பார்க்கிற என்னுடைய வழிகளும் பூமியிலிருந்து வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாக இருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அப்படியானா நம்முடைய நினைவுகளை பார்க்கலும் நான் சேவிக்கிற ஆண்டோட நினைவுகள் உயர்ந்தவைகள். ஒருவேளை நீங்களும் நானும் நாம் வாழ வேண்டும் என்று வகுக்கிறதான அந்த வழியை பார்க்கலும் ஆண்டோர் நமக்கு வகுத்திருக்கிறதான வழி, வகுத்திருக்கிற பாதை உயர்ந்ததாய் காணப்படுகிறது. நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான ஆசீர்வாத கதவுகள் உயர்ந்தவைகளாய் காணப்படுகிறது. நான் நினைக்கிறதை பார்க்கலும் நம்மை அவர் மேன்மை உள்ளவர்களாக மாற்ற வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். 1 சாமுவேல் 2 வாசிக்கும் போது, அவர் சிறியவனை புழுவிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறவர் என்று நாம் அங்கு வாசிக்கிறோம். அப்படியானா இன்றைக்கு நாம் ஏழைகளாக, எளியவர்களாக, ஒன்றுமில்லாதவர்களாக, மற்றவருடைய பார்வையில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களாக காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய நினைவு, ஆண்டவர் நம்ம நினைப்பாரானா நமக்கு எதிராக இருக்கிறதான அவர்களை பார்க்கலும் மேன்மை உள்ளவர்களாக, ஆசிரியப்பட்டவர்களாக, சிறந்தவர்களாக மாற்ற அவர் வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்ம ஏளனமாக பேசுகிறதான, கேவலமாய் பேசுகிறதான, நம்ம நிந்திக்கிறதான அவர்களை பார்க்கலும் நம்மை ஆண்டவர் மேன்மையானவர்களாக, உயர்ந்தவர்களாக, சிறந்தவர்களாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். இங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதாக. ஆண்டோட நினைவு நம்மேல வருமானா, நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைப்பாரானா ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பாருங்க, யாக்கோபு பாதாம் அராமிலிருந்து, அதாவது மாமனார் வீட்டுக்கு போகிறான். அங்கே மாமனார் வீட்டில் போன பொழுது மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், என்னுடைய மூத்த மகளை உனக்கு விவாகம் பண்ணு, என்னுடைய இளைய மகளை விவாகம் பண்ணி தருகிறேன், நீ என்னுடைய ஆடுகளை மேய், நான் இவளை அந்நிய புருஷனுக்கு கொடுப்பதை பார்க்கணும், உனக்கு கொடுப்பது உத்தமம் என்று சொல்லி அந்த இளைய குமாரத்திற்காக, ராகேலுக்காக யாக்கோபு 7 வருடம் ஆடுகளை மேய்க்கிறான். யாக்கோபு ஆடுகளை மேய்க்க ஆரம்பித்த போது கர்த்தர் அவனை அபரிதமாக ஆசீர்வதித்தார். லாபானை சொல்கிறான், உன்னும் கர்த்தரனை ஆசீர்வதித்தார் என்பதை நான் குறிப்பினாலே கண்டேன் என்பதாக. அப்போ இப்போது ராகேலுக்காக யாக்கோபு 7 வருடம் வேலை செய்கிறான். இந்த யாக்கோபை 7 வருடம் முடிந்ததும் திருமணம், தன்னுடைய மகளை விவாகம் பண்ணி போய்விடுவானோ என்கிறதான் அச்சத்தில் தன்னுடைய மூத்த மகளை இவனுக்கு விவாகம் பண்ணி கொடுக்குற தெரியாமல், அடுத்த நாள் காலையில் யாக்கோபு, நீ ஏன் மூத்த மகளை கொடுத்தாய், இளைய மகளுக்காக நான் வேலை செய்தேன்னு சொன்னபோது அந்த லாபான் சொல்லுறான், இன்னும் 7 வருடம் வேலை செய், நான் இங்கே இளையவளையும் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி மறுபடியும் 7 வருடம் வேலை வாங்கினான். பாருங்க, இந்த யாக்கோபு முன்னுக்கு வருகிறதை அவனோட மாமனாகிய அந்த லாபான் விரும்பவில்லை. எனக்கு அடிமையாக இருக்கணும், எனக்கு வேலை செய்யணும், என்னுடைய மந்தைகள் பெருக வேண்டும், என்னுடைய ஆடுகள் அதிகமாக வேண்டும், என்னுடைய கஜானா பெரிதாக வேண்டும், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிறதான் அந்த காரியத்தில் லாபான் குறிவாக இருந்தான். ஆகையினாலே
ராகேலுக்காக 7 வருடம் முதல்ல வேலை செய்தான். அடுத்தது அது மூத்த மகளை லேயாளை கொடுத்தபடினாலே மறுபடியும் ராகேலுக்காக 7 வருடம் வேலை செய்தான். 14 வருடம் முடிந்த அப்புறமா இன்னும் யாக்கோபை அவனால் அனுப்ப முடியவில்லை. இப்போது யாக்கோபு சொல்லுகிறான், என்னுடைய குடும்பத்தை நான் சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது? என்னுடைய மனைவி பிள்ளைகளுக்காக நான் சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது? உனக்கே நான் வேலை செய்துட்டு இருந்தால் போதுமா? நான் என்னோட வீட்டுக்கு போகிறேன். யாக்கோபு சொல்கிறேன், இல்லை இல்லை, நீ எவ்வளோ சம்பளம் கேட்டான்னு தருகிறேன், நீ இங்கே இரு என்று சொல்லி யாக்கோபுக்கு சம்பளத்தை சொன்னான். ஆனால் அந்த சம்பளத்துக்கு யாக்கோபு சம்மதித்து வேலை செய்த போது 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், வெள்ளை ஆடுகள் உனக்கு சம்பளமாக இருக்குன்னு சொல்லும்போது ஆடுகள்லாம் வெள்ளைக்குட்டிகளை போட்டது, கருப்பு நிறம் உள்ளது, மஞ்சள் நிறம் உள்ளது, புள்ளி உள்ளவைகள் உள்ள சம்பளம் என்று அவன் மாற்றி மாற்றி சொல்ல அவன் எதை சம்பளமாக நிர்ணயிக்கிறானோ ஆடுகள் அவிதமாய் குட்டிக்கு போட்டது. ஆகையினால 10 முறை சம்பளத்தை மாற்றினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். லாபானுடைய எண்ணம், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் மேன்மை உள்ளவனாய் மாற வேண்டும், நான் சிறந்தவனாக இருக்க வேண்டும், யாக்கோபு என்றைக்குமே அடிமையாக இருக்க வேண்டும், என்னுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும், அவன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிறதுல அவன் நோக்கமாய் காணப்பட்டான். ஆனால் கர்த்தர் யாக்கோபை நினைத்து எழுதினார். யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். லாபானுடைய பிள்ளைகளை சொல்லுகிறார்கள், யாக்கோபு எங்கள் ஆடுகள்னாலே, எங்கள் தகப்பனுடைய மந்தையினாலே இவ்வளோ பெரிய செல்வத்தை உடையவன் ஆனான் என்று சொல்லி அவனை லாபானுடைய பிள்ளைகளே யாக்கோபின் பொறாமைப்படுகிறார்கள். லாபானுடைய முகத்தை பார்த்தா யாக்கோபு லாபானுடைய முகத்தை பார்க்கிறான். அவன் முகநாடி வேறுபட்டிருக்கிறது. முகம் நேற்றைய முந்தைய நாள் இருந்தது போல் அல்ல, வித்தியாசமாக இருக்கிறது. காரணம், தன்னுடைய மந்தையெல்லாம் யாக்கோபு பக்கமாக போகிறதே, நமக்கு வேலை செய்ய வந்தவன் அவன் பக்கமாக இந்த ஆடுகள்லாம் போகிறதுன்னு சொல்லி அவன் பொறாமைப்பட்டான். கர்த்தர் யாக்கோபோட கூட இருந்தார். அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பாருங்க, அந்த 32:10 ஆதியாகமும் 32:10 யாக்கோபு சொல்லும்போது, கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், 2 பரிவாரங்கள் உடையவன் ஆனேன் என்று யாக்கோபு மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரானா யாராலுமே தடுக்க முடியாது. யோபு 42:2 வாசிக்கிறோம், தேவரின் செய்ய நினைத்து ஒன்றுமே தடைப்படாது என்பதாக. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்யறது ஒன்றுமே தடைப்படாது. ஆண்டவருமே ஆஸ்வதிப்பாரானா யாரும் குறுக்க நிற்க முடியாது. யாரு குறுக்க நின்றாலும் அது வாய்க்காமை போகும். தேவனமே ஆஸ்வதிப்பாரானா ஒரு சின்ன காரியத்தில் வைத்து கூட நம்ம ஆஸ்வதிக்க முடியும். அவர் எந்த கோணத்தில் நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிறாரோ அந்த கோணத்தில் தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். நான் முன்னாடி வாசித்தோமே, ஆண்டோடைய நினைவுகள் என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டோடைய வழி சுழல் காட்டிலும் பெருங்காட்டில் இருக்கு என்பதாக நான் நாகுமல வாசிக்கிறோம். ஆண்டவர் ஏதோ ஒரு வழியில் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். அவர் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நினைப்பாரானா யாரு தடை பண்ணாலும், யாரு தடுத்தாலும், லாபான் 10 முறை சம்பளத்தை மாற்றினாலும் கர்த்தர் லாபானுடையதை எடுத்து யாக்கோபு கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். 2 மடங்கு, அதாவது 2 பரிவாரங்கள் உடையவன் ஆனான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, லாபானுக்கு ஆடுகளை மேய்த்தான் என்று தான் நாம் வாசிக்கிறோம். ஆனால் யாக்கோபு ஆடுகள் மாத்திரமில்லை, ஆடுகள், மாடுகள், கழுதைகள், ஒட்டகங்கள் எல்லாம் உடைய பெரிய மனிதனாக மாற்றப்பட்டான். அவ்வளோ பெரிய சிறந்தவனாக யாக்கோபு மாற்றப்பட்டான். காரணம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவன் மேல் நினைவாக இருந்தார். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் நினைப்பாரானா, அவர் உங்களோட கூட இருப்பாரானா உங்களை அவர் ஆஸ்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். நீங்கள் எதிர்பார்த்திராத அளவுக்கு உங்களை மேன்மைப்படுத்த, மேன்மை உள்ளவளாய் மாற்ற, உங்களை ஆஸ்வதித்து சிறந்தவளாய் மாற்ற அவர் வல்லவராய் காணப்படுகிறார். 1 நாளாக 4:10 வாசிக்கும் போது 9:10 வாசிக்கிறோம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை பார்த்து ஜெபம் பண்ணான். அவன் வேண்டிக் கொண்ட தேவன் அவனுக்கு அருளினார். அவன் தன் சகோதரர் எல்லாரையும் பார்க்கலும் மேன்மை உள்ளவனாய் மாற்றப்பட்டான். அவன் ஒருவேளை அந்த யாபேஸ் ஒருவேளை துக்கத்தின் மகனாய் காணப்படலாம். எல்லாரும் அவனை பார்த்து துக்கத்தின் மகன் என்று அழைக்கலாம். ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண போது
வேண்டிக் கொண்ட போது அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு கொடுத்தார். அவன் தன் சகோதரர் எல்லாரையும் பார்க்கலும் மேன்மை உள்ளவனாக மாற்றப்பட்டான். இப்போது அவனை யாபேஸ் என்று அழைக்க மாட்டார்கள், மேன்மை உள்ளவன் என்று சொல்வார்கள். துக்கத்தின் மகன் என்று சொல்ல மாட்டார்கள், ஐஸ்வர்யவன் என்று சொல்வார்கள். காரணம், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை துக்கத்தின் பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்களா? ஒருவேளை சிறுமியின் பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்களா? உபத்திரவத்தின் பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்களா? ஏழ்மையின் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எல்லாரும் உங்களை பார்த்து ஏழை என்று ஓரமாக ஒதுக்கி வைத்திருக்கிறார்களா? கர்த்தருடைய முகப்பார்வை உங்கள் மேலே படுமானா, கர்த்தர் உங்களை நினைத்திருப்பாரானா, நிச்சயமாகவே ஆஸ்வதிப்பார். உங்களை ஆஸ்வதிக்கும்படியாக இந்த கால வேளையில் அந்த வசனத்தின் மூலமாக உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாகவே ஆஸ்வதிக்க வல்லவராய் காணப்படுகிறார். அவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமா? நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த கால வேளையில் உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோப்பா. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நேரங்களை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறப்பா. ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரப்பா. நாங்கள் ஒருவேளை சிறுமையில காணப்படுகிறோம், ஏழ்மையில காணப்படுகிறோம், மற்றவர்கள் அற்பமாக எண்ணப்படுகிறோம். கத்தாவே மக்கள் ஸ்தோத்திரப்பா. மற்றவருடைய பொறாமைகள், மற்றவருடைய கத்தாவே ஆண்டவரே ஏசப்பா வசைமொழிகள் ஒருவேளை எங்களுக்கு எதிராக காணப்படுகிறது. இதை நீங்கள் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, தாவீதுடைய சிறுமையை, ஆண்டவர் யாக்கோபுடைய சிறுமையை கண்டு தேவனே நீர் அவனை ஆஸ்வதித்தீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. என்னுடைய சிறுமையை பார்த்து நிறங்களை ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரை, ஒருவேளை யாபேசை போல் நாங்கள் ஒரு துக்கத்தின் பிள்ளைகளாக, ஒரு அழகின் பிள்ளைகளாக கர்த்தாவே நாங்கள் காணப்படலாம். எல்லாரும் எங்களை பார்த்து கர்த்தாவே துக்கத்தின் மகனே, ஏழை எளியவனே என்று சொல்லி எங்களை ஆண்டவர் கீழ்த்தரமாக, ஏளனமாக அழைக்கிறவளாய் காணப்படலாம். நாங்கள் வேண்டிக்கொள்ள தேவன் எங்களுக்கு தருவீரே, எங்களை ஆஸ்வதிப்பீர். அதற்கு நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆஸ்வதித்து மென்மேலும் ஆண்டவரை உயர்ந்தவளாக, சிறந்தவளாய் மாற்றி ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் எங்களை அங்கே அப்படியே ஆஸ்வதிக்க போறபடியால் நன்றி செலுத்துகிறோம். திருக்கரங்கள் அர்ப்பணிக்கிறே சுமல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார்.